ஹாய். எங்கள் வீட்டில் ஆல்மோஸ்ட் எல்லா ரூமுமே நான் அப்பப்போ க்ளீன் பண்ணிடுவேங்க. அவரோட ஒர்க்கிங் ஸ்பேஸ் ஏரியா மட்டும் என்னால் க்ளீன் பண்ணவே முடியாது. இப்போ நான் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன்னா, தயவு செஞ்சு போயிரு இப்போ பண்ணாதன்னு சொல்லிடுவார். சரி, அவர் இல்லாதப்போ க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு டஸ்டிங்கும் இந்த குப்பையை மட்டும்தாங்க எடுத்திருப்பேன். அந்த குப்பையில் தான் அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருந்தது. அதை நீ தூக்கி போட்டதுனால தான் எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே ப்ளேம் போட்டுருவார். இன்றைக்கி அவரை வச்சுட்டு தான் நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன். இங்கே அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஃபர்னிச்சரோ எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் நிறையா வச்சுட்டு போயிடுவாங்க. அப்படியே புதுசு மாதிரியே இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவ்வளோ சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து மேக்ஸிமம் எல்லாருமே வச்சுட்டே போயிடுவாங்க. அங்கே போய் புதுசு கூட வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நிறையா திங்ஸ் வந்து புதுசாகவே இருக்குங்க. நாங்களே கொஞ்சம் எது புதுசாக நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாங்களுமே பர்மனெண்ட் கிடையாது. எப்போ வெளியில் போக சொன்னாலும் போய் தான் ஆகணும். நாங்களும் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு தான் போகணும். யூஸ் இல்லாததை நம்ம யூஸ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்.